நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து praise the Lord. Jesus. ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரைச் சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரைச் சொல்லி அழைத்த அன்பு, ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்கத்து விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, பாடலாம். அல்ல அல்ல குறையாத அன்பு, சொல்ல 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 முடியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல பாடலாமா? அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல
இயேசுவின் அன்பு அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்கத்தை விடாத அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு இயேசுவின் இணையான அன்பு அல்ல அல்ல குறையாத ருசிக்க ருசிக்கத்தை விடாத சொல்ல சொல்ல என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு பாவங்களை மன்னித்த அன்பு என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்கத்தை விடாத அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு இயேசுவின் இணையில்லாத அன்பு அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்கத்தை விடாத அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு இயேசுவின் இணையில்லாத அன்பு அல்ல 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 குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க சொல்ல சொல்ல முடியாத அன்பு இயேசுவின் இணையில்லாத அன்பு ஊழியத்தை கொடுத்த அன்பு என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு ஊழியத்தை கொடுத்த அன்பு என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க ருசிக்கத்தை விடாத அன்பு சொல்ல 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 முடியாத அன்பு இயேசுவின் இயேசுவின் இணையில்லாத அன்பு அல்ல 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 குறையாத அன்பு ருசிக்க 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 சொல்ல 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 முடியாத இயேசுவின் இணையில்லாத அன்பு இயேசுவின் இணையில்லாத அன்பு இயேசுவின் இணையில்லாத அன்பு இயேசுவின் இணையில்லாத அன்பு எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே இந்த அருமையான மே மாதத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பாடுகிற பாடல்கள் துதி வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாகம் ஏக்கம் எல்லாம் நிறைவேறட்டும். கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சபையிலே கூடி ஒரு மனதாய் குடும்பமாய் நோக்கி பார்க்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு திறந்த வாசலை வைப்பீராக. தடையாய் இருக்கிற இந்த கொரோனா வியாதியை தேவன் இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆசீர்வதிப்பீராக.
சமர்ப்பித்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே உள்ள 65வது பாடல். தேவனை ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். கண்மலையை ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன். கைகளை தட்டி கொண்டு சேர்ந்து எல்லாமே பார்த்துக் கொள்வே. பாடலாம்.
பிரைஸ் காட். கவர்ச்சி நாயகன், கண்களில் நிறைந்தவர், கரம் பிடித்தவர், கைவிடா கண்மலை. 162 ஜபத்தோட்ட பாடல் புத்தகத்தில் உள்ள 162. பிரைஸ் காட். என்னோடு சேர்ந்து பாடுங்கள். தேவனுடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Jesus, amen. Praise God. Hallelujah. Name of Jesus. Praise the Lord. Praise God. Hallelujah. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக் கொண்டு ஓடி வந்திடுவே. என்னை இழுத்துக் கொண்டு ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்துச் செல்லும் அன்பில் நலிந்துவே. அறைக்குள் அழைத்துச் செல்லும் அன்பில் நலிந்துவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. ஓ கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. உற்றுதல் பரிமளமே, உலகெல்லாம் மனமே. உற்றுதல் பரிமளமே, உலகெல்லாம் மனமக்கே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, ஓ கரம் பிடித்தவரே,
எனக்கு உரியவரே, இதயமானவரே, எனக்கு உரியவரே, இதயமானவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலை. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் தொழுதிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் தொழுதிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். என்றைக்கும் துணையவரே, என் உள்ளே ஜீவிக்கிறார். என்றைக்கும் துணையவரே, என் உள்ளே ஜீவிக்கிறார். என்றைக்கும் துணையவரே, என் உள்ளே ஜீவிக்கிறார். கொரோனா வியாதி உலகத்திலிருந்து தேவன் அப்புறப்படுத்த வேண்டும். பாதாளத்திலே போட்டு அதை நசுக்கி ஜனங்களினுடைய அங்கலாய்ப்பு கஷ்டங்கள் எல்லாம் மாறும். அதற்காக என் மனைவி பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தருடைய நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஒருமித்துமே ஆராதிக்கும்படியாய் ஜீவன் சுகம் பலன் தந்து கர்த்தாவே எங்களுடைய நாட்களே எங்களுக்கு பூரணப்படுத்தின தயவுக்காக நன்றி. அப்பா, எங்களுடைய ஜீவன் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடி நானுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேசத்திலே ஒருவனும் நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாகும் என்று தாவீது அறிக்கையிடுகிறது போல அப்பா நாங்களும் உமக்கு முன்பாக அப்பா நிற்கும்படி எங்களை
நீ மட்டும் நடத்தி வந்த எபினேசர். அப்பா, இனிமேல் எங்களை நடத்தி நீங்கள் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினால நன்றி. இதுவரை நீர் எங்களுக்கு உதவி செய்த தேவன் அப்பா, இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறபடினால நமக்கு நன்றி. உங்களுடைய அனாத தீர்மானத்தின்படி அப்பா, உங்களுடைய வழிகளின்படி நீர் எங்களை மட்டும் கொண்டு வந்தீர். இனிமேல் அப்படி நடத்த வல்லவராக இருக்கிறீங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களை நீங்கள் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறீங்க அப்பா, அந்த நாட்களில் எங்களை நீங்கள் நடத்தி வரீங்க. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய சபையின் பிள்ளைகளின் குடும்பங்களையும் அப்பா நீங்கள் நேசித்து பாதுகாத்து சட்டைகளின் மறைவில் வைத்து நடத்தி வருகிறபடி கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நம்முடைய தயவு பெருகி இருக்கிறபடி நாலு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிற தெய்வம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தெய்வம், பிள்ளைகளோடு உடைய கரம் கூட இருந்து நடத்துகிற உடைய தயவுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நீங்கள் கொடுத்ததான விசாலமான பாதைகளுக்காக வழிகளுக்காக நன்றி. மிகவும் நெருக்கப்பட்ட காலங்களில் அப்பா நாங்கள் உண்மை நோக்கி ஜெபித்த போதோ இப்பொழுது விசாலத்தை கொடுத்திருக்கிறீர். நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவர். எங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் கேட்ட தயவுக்காக நன்றி. இந்த நாட்களில் அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் நீங்கள் கேட்டு சீக்கிரமாக நாங்கள் ஆலை பிரகாரங்களிலுமே ஆராதிக்க தொழுது கொள்ளவும் பெரிய திறந்த வாசலை வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா நம்முடைய நாம மகிமைக்காக அப்பா எங்களை நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி அக்கிரமத்தோடு நீ ஆசரிக்கிற மாத கூட்டத்தை சபை கூடுகையினால சகிக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறபடினாலே அப்பா நாங்கள் அக்கிரமங்கள் அப்பா இசப்பா நமக்கு பிரியமில்லாத பலவீனங்கள் குறைகள் எங்களிடத்தில் இருக்குமானா அப்பா நீங்கள் சகிக்க மாட்டாத காரியங்கள் அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அவங்களை வெறுத்து ஒதுக்கினது போல அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானா தயவா இறங்கி பரிசுத்தப்படுத்தி அப்பா நாங்கள் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் எங்களுடைய ஆராதனைகள் பிரியமாக ஏற்றுக்கொள்ளவும் அப்பா நீங்கள் கிரீச்சை வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக அப்பா நீங்கள் சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். சபையின் பிள்ளைகள் குடும்பங்களை நீங்கள் ஆதரித்து பாதுகாத்துக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் தேவைகளை எல்லாம் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திரியேக தேவன் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துக்காக உலகத்தின் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்தின் கூட அப்பா அதிக பேரை சுகப்படுத்தி நம்முடைய கிருபையுள்ள அப்பா வழிகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிபூர்ண விடுதலை கொடுத்து உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஜனமே காணணும் ஐயா, ஜனமே காணணும் ஆண்டவரே. ஒரு வானிதி ஆளவா நீ கண்களை திறக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய சுவிசேஷம் அப்பா ஒரு ஆளவா சகலவா எங்கு சொல்லப்படவோ அப்பா முடிவு வரத்தக்கதாக ஆண்டவரே இதோ மத்திய ஆகாலத்தில் நாங்களுமே காணத்தக்கதாக தேவரீர் அனுக்கிரக செய்வேணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவரீர் அனுக்கிரக செய்யுங்க ஆண்டவரே. ஜனமே காணட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த நாட்களில் நிமித்த ஒரு பெரிய எழுப்புதலை சபைக்குள்ளேயோ அப்பா அந்நிய ஜனத்துக்குள்ளே நீங்க உண்டாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக ஆத்மா காத்திருக்கிறது. நீ பேசும் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Lord, hallelujah, praise God, amen, hallelujah. கர்த்தர் நல்லவர், praise God. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் வந்திருக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம், அதில் வாசிக்கலாம். 65 முதல் 68 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்படுகிறதுக்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது பிரமாணங்களை எனக்கு போதும். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த வாரத்திற்கு கொடுத்த தேவனுடைய வசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன்.
பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொடுப்பீரா. உம்முடைய இன்ப கரங்களில் சமர்ப்பித்து வசனத்தை சமர்ப்பித்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். அறிவை எனக்கு போதித்தருளும். அப்பொழுது உம்முடைய கற்பனைகளின் பேரில் நான் விசுவாசமாய் இருப்பேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். முதலாவதாக நாம் தியானிக்க போகிற காரியம், உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். தேவனுடைய நடத்துதலுக்காக தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நடத்துதல் இல்லாதபடி ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. தேவன் தம்முடைய வசனத்தின்படி நடத்த விரும்புகிறார். உம்முடைய வசனத்தின்படி அடியானை நன்றாய் நடத்தினீர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வானமும் பூமியும் நிலையற்றதாய் இருக்கிறது. ஒரு நாள் இவைகள் அழிந்து போகும். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. நிலையற்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் கூடாரவாசிகளாய் இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நமக்கு நிரந்தரமானது தேவனுடைய ராஜ்யம், பரலோகம். இயேசு ஜனங்களிடத்தில் சொல்லி சென்றார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நீங்க கேட்கணும், உம்முடைய வசனத்தின்படி என்னை நடத்து. உம்முடைய வசனத்தின்படி என்னை நடத்து. சங்கீதம் 135 வாசிக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 135 சங்கீத புஸ்தகம் 135. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லாதவர். நாம் தான் பொய் சொல்வோம். தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கலாம், நம்பலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை காண வாஞ்சையாய் இருந்தான், கண்டு விசுவாசித்தான். ஹோப், ஒரு நம்பிக்கை. யார் மேல? கர்த்தர் மேல எனக்கு நம்பிக்கை. கர்த்தருடைய வார்த்தை மேல எனக்கு ஒரு நம்பிக்கை. அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்.
119 சங்கீதம் 74வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119:74. நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருப்போமே ஆனால் நம்முடைய பெற்றோர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருப்போமே ஆனால் ஊழியக்காரர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். வார்த்தை கிடைத்த போது அப்படியே உட்கொண்டேன். பக்தன் சொல்லுகிறான். தாவீது அரசன் சொல்லுகிறான், வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா. எதற்காய்? கர்த்தருடைய வார்த்தைக்காய், கர்த்தருடைய பிரசன்னத்துக்காய், கர்த்தருடைய சமூகத்துக்காய். எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும் என்ற ஆவலோடு காத்திருக்க வேண்டும். எப்போது நான் கர்த்தருடைய சங்கத்தில் போய் நிற்பேன், எப்போது தேவனை ஆராதிக்கலாம். சிலருக்கு ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை வருது என்று நினைக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். நம்முடைய சுய விருப்பங்களை நிறைவேற்ற, திருமண காரியங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. சபை கூடி வருவது ஆசீர்வாதமான அனுபவம். ஆகையினாலதான் சாத்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சபையை கூட விடாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேசத்தில் வாழும் அத்தனை கிறிஸ்தவர்களும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். கொரோனா வியாதி எங்களை விட்டு ஓட வேண்டும், நாங்கள் சபை கூட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ந்திருந்தேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஒன்றை கேட்டேன் கர்த்தரிடத்திலே, அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். க்ளோரி! தேவனுடைய ஆலயத்தில் மகிமை இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. சாலமோன் கட்டின ஆலயத்தில் தேவன் தம்முடைய மகிமையை அனுப்பினார். ஆசரிப்பு கூடார மகிமையினால் நிரம்பி இருந்தது. மோசே வாசலில் நின்று கொண்டிருந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டின் வாசலிலே நின்று கொண்டிருந்தார்கள். மகிமை, க்ளோரி. எப்பொழுது? அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற போது. மறுரூப மலையிலே இயேசு மறுரூபமானார். மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசினார்கள்.
பேதுரு, யாக்கோபு, யோவானை இயேசு அழைத்து கொண்டு போனார். அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவின் வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது பேதுரு சொன்னார், இங்கே 3 கூடாரம் போட்டுடலாம், இங்கே தங்கிடலாம் ஆண்டவரே. மகிமை. யோவான் பத்மு தீவிலே இருந்தார். அங்கே இருந்து கர்த்தரை ஆராதித்தார். யாராவது தீவுல இருந்து ஆராதிக்க முடியுமா? சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அந்த சூழ்நிலையிலே அவர் தேவனை ஆராதித்தார். அப்போஸ்தலன் பவுல் பல சூழ்நிலைகளிலே நெருக்கப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே தான் அவருடைய ஊழிய பாதை அமைந்திருந்தது. அந்த நெருக்கத்தின் நேரத்திலே தேவனை தேடினார். தாமதிக்காமல் கிறிஸ்து ரட்சகர் என்று சபையிலே பிரசங்கம் பண்ண தொடங்கினார். கட்டளை கிடைத்தது. என்ன கட்டளை? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தாமதிக்கவே இல்லை. அவர் என்னைக்கு சவுலா இருந்து பவுலா மாறினாரோ இமீடியட்டா உடனடியாக தேவனுடைய ஆலயத்திலே போய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார், சாட்சி பகர ஆரம்பித்தார். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பயந்தார்கள். ஏனென்றால் அவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்தவர். இப்பொழுது அனனியா மூலமாய் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். அவர் பார்வையடைந்தார். கண் குருடாக்கப்பட்டிருந்தது, மீன் செதில்கள் போல கீழே விழுந்தது. அனனியா தலையில கைய வச்சதும் அவர் கண்கள்ல இருந்து மீன் செதில் விழுகிறது போல விழுந்தது. அநேக குருடாய் கர்த்தருடைய வேதத்தின் ரகசியங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லாமை, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்க முடியாத நிலைமை, கர்த்தருடைய வார்த்தையை அவமதிப்பது. வசன பஞ்சம் வரும் காலம் உண்டு. வேதம் சொல்லு, வசன பஞ்சம் வரும் சொல்லுது வேதம். வாலிபன் தன் வலியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி அல்லவா? வாலிபன் எதினால் தன் வலியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி அல்லவா? சங்கீதம் 119:9 சொல்லுகிறது. வலியை எதினால் சுத்தம் பண்ணுவது? கர்த்தருடைய வசனத்தின்படி. சங்கீதம் 119:105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் பேதைகளை ஞானியாக்கக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை ஞானியாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, வளர்ந்தது, முள் நெருக்கி போட்டது, மேலும் வளர முடியாதது. அந்த முள் உலகத்தின் கவலை, நவநாகரிகம். உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். ஒரு சினிமா நட்சத்திரம்
ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலில் இருந்து நான் வெளிவந்தேன் என்று சொன்னால் அவர்களை ஊக்குவிக்கலாம். அது தவறான காரியம் அல்ல. இல்ல, உங்களுக்கு இன்னும் கால் சீட்டு கிடைக்கும் மகனே. உங்களுக்கு இந்த வருஷம் அநேக தயாரிப்பாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மிகவும் தவறான காரியம். யோவான் சுவிசேஷம் 7:7 இயேசு சொல்கிறார், வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7:7 இயேசு சொல்கிறார், வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறேன். அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி பகிர்கிறபடியால் அது என்னை பகைக்கிறது என்று இயேசு சொல்கிறார். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறவர்களை பார்த்து என்ன கேட்டான்? விரியன் பாம்பு குட்டிகளே, ஆக்கினைக்கு வரும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? ஏரோதுவே தவறான நடக்கையை யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்ட போது சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. ஏன்? ஏரோதுவின் கிரியைகள் சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை என்று எச்சரித்தபோது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று இயேசு சாட்சி கொடுக்கிறார். அவருக்கு உலகத்துக்கு வந்த பிறகுதானே இயேசுவுக்கு தெரியுது இவ்வளவு காரியம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதா. ஒரு பக்கம் மனுக்குலம் பாரப்படுகிறது. அதற்காய் தெய்வம் சொல்லுகிறார், என் மேலே பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இளைப்பாறுதல் அற்ற உலகமாய் இந்த உலகம் காணப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஒரு பக்கம் விபச்சாரம், பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் இயேசு அதை கண்டித்தார். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். 119 சங்கீதம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை விட்டு விலக்கி, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி, உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய். உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய். பொய் வழியை என்னை விட்டு விலக்கும், உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய். கேட்டுக்கு போகிற வாசல் மகா விசாலமாய் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற பாதை நெருக்கமாய் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்கிறவர் சிலர். நரகத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்கு? விசாலமாய் இருக்கிறது. விசாலமாய் இருக்கிறது. அதைத்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அநேக மக்கள் தெரிந்து கொள்கிறார். ஆனால் பரலோகம் செல்லும் வழியோ குறுகலாய் இருக்கிறது. நடா உபதேசம்ன்றான், சத்தியம்ன்றான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். சபை கூடி வருகிற அனைவருக்கும் இயேசு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தில் வாழும் மனுக்குலத்திற்காய் கொடுத்திருக்கிறார். திருவிருந்தின் மூலமாக இயேசுவோடு நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிறோம். அவருடைய இரத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். The blood, இயேசுவின் இரத்தம் ஜீவமான். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். எத்தனாவது வசனம் தெரியல. போதக சிச்சையே ஜீவ பலின்னு இருக்கும். வேதமே விளக்கு, கட்டளையே விளக்கு. 23 கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவபலி, போதக சிச்சையே ஜீவபலி. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவபலி. இந்த வேதம் வெளிச்சம். உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்களுக்கு இயேசு வெளிச்சத்தை போதித்தார். நானே மெய்யான ஒளி என்று இயேசு சொல்கிறார். I am the light of the world. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். இந்த பைபிள் ஒரு விளக்கு, வெளிச்சம். கட்டளையை விளக்கு, விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் யாராவது வைப்பார்களா? தண்டின் மேல் வைப்பார்கள். எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கணும். அநேகர் இந்த விளக்கை என்ன செய்வது? எடுப்பதே கிடையாது. இந்த கட்டளையை பார்ப்பதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது இந்த வேதத்தை தூசி தட்டி எடுத்து வருவதோடு சரி. அடுத்து அலைமாரியிலே தான் இந்த வேதம் இருக்கும். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அதன்படி வாழ்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். நீ இந்த வேதமாகிய விளக்கை உன் வீட்டில் கொளுத்தினால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களே. இயேசு சமாரியா ஸ்திரீயுடன் பகிர்ந்து கொண்டார், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரே ஒரு ஸ்திரீ தான், யாக்கோபுக்கு சொந்தமான கிணறு. அது தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறார். ஒரு ஸ்திரீயானவள் வந்தார். நீ யூதனாய் இருக்க சமாரியர்களாகி எங்களிடத்தில் எப்படி நீ தண்ணீர் கேட்டு? நான் யார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே. முண்டு கொள்ள பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே. அவளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு வெளிப்படுத்தின போது அவள் சமாரியா ஊருக்குள்ளே கடந்து போனால், இங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அவர் மெய்யாகவே தீர்க்கதரிசி, என்னுடைய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். அவள் மனம் திருந்தினார், மனம் மாறினார். அந்த சமாரியா பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. பாவத்தை அறிக்கை செய்து தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும்.
எச்சரிப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது போதக சிக்ஷையே ஜீவபலி. ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறார் என்றால் அந்த மாணவனுடைய நலனுக்காக அவனை கண்டிக்கிறார். அவன் நல்லா வரணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும் என்பதற்காக கண்டிக்கிறார். இல்ல நான் மாணவன் ஆசிரியருடைய கடிந்து கொள்வதில் ஏற்றுக்கொள்ளாமல் சரியாக பாடம் படிக்காமல் இருப்பானே, ஆனால் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை இப்ப ஒன்றும் தெரியாது, பின்னாடி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் ஒளிமயமாய் இருக்காது, மிகவும் மங்களாய் இருக்கும். அவன் முன்னாடி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே சங்கீதம் 119:29 அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 30வது வசனத்தை. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. மெய் வழினா என்ன? போதக சிக்ஷையே ஜீவ பலி. மெய் வழி, சரியான வழி. ஒரு போதகன் என்ன செய்ய வேண்டும்? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை சரியான வழியிலே, பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய வழியிலே அழைத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் தேவன் திருச்சபையை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. சங்கீதம் 26:3 வாசிக்கலாம். சங்கீதம் 26:3 உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன். அநேக வழிகள் உண்டு. கிறிஸ்தவர்கள் நடந்து செல்லணும்னா இந்த உலகத்திலே அநேக வழிகள் இருக்கிறது. ஆனா சங்கீதக்காரன் தெரிந்து கொண்ட வழி என்ன? சத்திய வழி, மெய்யான வழி, மெய் வழி. மெய்னா என்ன? உண்மை. அதான் மெய்கள். மெய்க்கு ஆப்போசிட் எதிர்ப்பதம் என பொய், பொய் வழி. சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 4:4 அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிற போது, சிலர் ஆரோக்கியமான உபதேசங்களை பெருக்க மனதில்லாதபடி செவித்திறன் மிக்கவர்களாகி சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் விரும்புகிறதில்லை. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. கட்டுக்கதை அதை ரொம்ப ஆர்வமா கேட்க. ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்களால் பெருக்க முடியாது. தாவீது அரசன் தன் மகனாகிய சாலமோனுக்கு கொடுத்த கட்டளையை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதிலே 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி உன் தேவனாகிய கர்த்தருடைய
கட்டளைகளையும் கற்பனைகளையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் தேவனுடைய வழிகளில் நடக்கும்படிக்கு கர்த்தருடைய காவலை காப்பாயாக. இங்கே தாவீது அரசன் தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்கிற ஆலோசனை என்ன? மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறோம். அவருடைய வழிகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய சாட்சிகள், அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயா. தேவனுடைய வழி, தேவனுடைய வழி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். தேவனுடைய வழியில் நடக்காதபடி தாமாக சுயமாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நடந்து செல்வீர்களே ஆனால் உங்களுக்கு முன்பாக ஒரு பள்ளம் இருக்கிறது என்பது உறுதி. அதிலே விழுவீர்கள். தேவனுடைய வழி அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியம். அவர்கள் அநியாயம் செய்கிறதிலே அவர் வழிகளில் நடக்கிறார். யாரு? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியமா. அவர்கள் அநியாயம் செய்கிறதிலே அவர் வழிகளில் நடக்கிறார்கள். சங்கீதம் 119 1 முதல் 3 வசனங்கள் நினைக்கிறேன். சங்கீதம் 119 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழிகளில் நடக்கிறார். அவருடைய வழிகளில் நடக்கிறார். தேவனுடைய வழிகளில் நடக்கிறார். உம்முடைய சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன் என்று தாவீது அரசன் சொல்லுகிறார். மகனுக்கு அதே கட்டளையை கொடுத்து விட்டு சொல்கிறார் சாலமோன். மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி அவருடைய கட்டளை கற்பனை சாட்சி நியாயங்கள் கைக்கொள்ள அவர் வழிகளில் நட. இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு சொல்கிறார், என்னுடைய அடிச்சுவடுகளை வைத்து போகிறேன். ஃபாலோ மீ, என்னை பின்பற்று, என்னை பின்பற்று. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்கள்? பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாய், யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. இயேசுவின் உபதேசங்கள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நாக்க நல்லா இழுத்து அதுல பெரிய ஈட்டிய குத்தணும்னு வேதம் சொல்லல. எங்கேயாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நீங்கள் எனக்கு காண்பீங்க, நான் இந்த வேதத்தை நான் இனிமேல் கை கொள்ள மாட்டேன். தீக்குழி இறங்க சொல்லி இருக்கிறதா? அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல.
சங்கீத புஸ்தகம் 43:3 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசிக்கலாம். சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு சீயோனுக்கும் என்னை கொண்டு போவதாக. உமது வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியர். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்தில், எனது பரலோக ராஜ்யம். வாசஸ்தலம்னா என்ன? சீயோன், பரலோகம். பரலோகம் போகணும்னா சத்தியம் வேணுங்க. வசனத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவனே பரலோகத்திலே போவான். உம்முடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்பும். அவைகள் என்ன செய்யும்? என்னை நடத்தி உம்முடைய வாசஸ்தலத்துக்கு, பரலோகத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கும். திரளான போதகர்களை நியமித்து சுய இச்சை செவித்திறன் மிக்கவர்களாய் ஆரோக்கியமான உபதேசத்தை வெறுக்க மனதில்லாதபடி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம். பிரசங்கம் என்ன? கட்டுக்கதை. கொடுக்குறானா, ரொம்ப கொடுக்குறானா, அவன் மனசு வேதனைப்படாம பேசு. அவன் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டிச்சுக்கிறார். அவன் ஒரு பாஸ் வச்சுக்கிற மாட்டான், 100 பாஸ் வச்சிருப்பான். சுய இச்சைகளுக்கு ஏற்ப செவித்திறன் மிக்கவர்களாகி சுய இச்சைகளுக்கு ஏற்ப திரளான போதகர்களை நியமித்துக் கொண்டு. ஒரு பாஸ் போதாதா? எதுக்கு 100 பாஸ் உனக்கு? திரளான போதகர்களை நியமித்து செவித்திறன் மிக்கவர்களை ஆசீர்வாதமா அவனை வாழாக்காம கத்த தலையாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீ பலிகி பெருகுவாய். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடிஞ்சு பிரசங்கம் பண்ண, ஐயோ பாஸ் கடிஞ்சு பிரசங்கம் பண்றாரு. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், பரிசுத்தவான்கள் என் தலையில் கொட்டட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், அவர்கள் இக்கட்டில் இன்னும் ஜெபிப்பேன். ஏற்கனவே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க என் தலையில கொட்டுனாலும் பரவாயில்லை, என்னை கடிந்து கொள்ளுகிறதை நான் வரவேற்கிறேன். அது என் தலைக்கு அபிஷேகம். ஒருவேளை அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டா, ஓ என்ன நல்லா அடிச்சான இந்த வாத்தியம், ஆக்சிடென்ட்ல கை உடஞ்சிச்சு, நான் எதிர்பார்த்தேன், ரொம்ப எதிர்பார்த்தேன். இல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை பரிசுத்தவான்கள் தயவா என் தலையில் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அவர்கள் இக்கட்டில் இன்னும் ஜெபிப்பேன். அவங்க பிரச்சனைன்ற நேரத்துல நீ எப்பொழுதும் ஜெபிக்கிற 1 மணி நேரம் அவங்களுக்கு ஜெபிப்பேன்னா கூட 1 மணி நேரம் ஜெபிக்க. அதுதான் ஆவிக்குரியவர்களுக்கு அழகு. ஏன்? இந்த சத்தியம்தான் வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகும், தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி வைத்து போகிறேன், அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். இயேசு சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீத புஸ்தகம் 86வது அதிகாரம் 11வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். சங்கீத புஸ்தகம் 86:11 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், வாசிக்கலாம். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி. நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். உமது வழி எனக்கு போதும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன்.
உமது வழியை எனக்கு போதி. தேவன் தம்முடைய வழியை தம்முடைய ஜனங்களுக்கு போதிக்கிறாரா இல்லையா? பாஸ்டர், கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனுடைய திருவசனத்தை உங்களுக்கு போதிக்கிறார், அவருடைய வழியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். நீங்கள் என்ன செய்யணும்? சத்தியத்திலே நடக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு தாவீது அரசன்? நான் உன் நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இதயத்தை உருவோ. ஃபியர், ஒரு பயம், தேவ பயம், கர்த்தர் பார்க்கிறார்ன்ற பயம். உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய சத்தியத்திலே நடக்கிறேன், உம்முடைய சத்தியத்திலே நடக்கிறேன், உம்முடைய வழி எனக்கு தெரியப்படுத்தும். உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுது. இரண்டாவது குறிப்பு சங்கீதம் 119:66. சங்கீதம் 119:66. அறிவையும் எனக்கு போதித்தருளும். அறிவை எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருப்பேன். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருப்பேன். நாலேஜ். முதலாவது தேவனுடைய அறிவு வேணும், இரண்டாவது உலக அறிவு வேணும். இரண்டையுமே தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய அறிவு என்றால் என்ன? நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துவதில் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன அழைப்புல நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புல இறுதி மட்டும் உறுதியாய் இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்தில் சொல்கிற போது, உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை அறிகிற அறிவு உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்கிறேன். சில விசுவாசிகளுக்கு அவர்களை குறித்ததான தேவ சித்தம் என்ன என்கின்ற அறிவை அவர்கள் பெற்றிருக்க மாட்டார். நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன என்கின்ற அறிவை பெற்றுக்கொண்டு நாம் சபையில் ஊழியம் செய்கிற போது நாம் சபைக்கு பிரயோஜனமாயிருப்போம், பயனுள்ளவர்களாயிருப்போம். தெளிவான வெளிப்பாடு பெறாதபடி நாம் ஊழியத்தை செய்வோமே ஆனால் நம்முடைய ஊழியம் வளர்ச்சி அடையாது, பெருகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலக அறிவு. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். யாக்கோபிலே வாசிக்கிறோம், யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்தில் கேட்டால் சம்பூர்ணமாய் வழங்குவேன். ஒருவேளை நீ ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறாயா? தேவனிடத்தில் கேள். பாட புத்தகங்களை படிப்பதற்கு முன்பாக வேத புத்தகத்தை படி. வேதம் அறிவு, களஞ்சியம், பொக்கிஷம். வேதம் குறைவற்றது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரதான ஆசாரி. எந்த மதத்தினராய் இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் பரிசுத்தர் என்று இயேசு சொல்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரதான ஆசாரி. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் மோசே சொல்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். கட்டளைகளை 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு, நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் கானான் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே, தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே உங்களுக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் போதித்தேன். கட்டளைகளை நியமங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே போதித்தார்.
அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சிட்டாரு. அடுத்து ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நட. இப்போ சொல்றாரு, ஆகையினால் அந்த கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடங்க. அடுத்து ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். இதுவே ஞானமும் வேகமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு, இந்த உலகத்தில் வாழக்கூடிய புறமதத்தை சேர்ந்த ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளை கேட்டு, பெரிய ஜாதியை ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார். இந்த பெரிய ஜாதியே ஞானமும் வேகமும் உள்ள ஜனங்கள் என்பார். எனக்கு அறிவில்லைன்னு சொல்றதுல புண்ணியமே இல்லை. இத படி, இந்த வேதத்தை படி, அறிவு தானா வரும். சாலமோன் என்ன செய்தான்? கர்த்தரிடத்திலே போக்குவரத்து தெரியாத சிறு பையன் தான். இஸ்ரவேல் தேசமும் மிக பெரியது, ஜனங்கள் தொகை அதிகம். இவங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் வேணும் கேட்டான். கர்த்தருடைய பார்வையில் அவன் ஜெபம் ஏற்றதாய் இருந்தது, பிரதியாய் இருந்தது. ஞானத்தை கேட்டான், அவன் கேட்காத செல்வத்தையும் கொடுத்தான். நீ பெற்றுக்கொள்வாய், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யாக்கோபு சொல்றார்ல, என்னிடத்தில் ஞானத்தை கேள், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்தில் கேட்டால் சம்பூர்ணமாய் வழங்குவேன், நிறைவாய் கொடுப்பேன் ஞானத்தை. இந்த கட்டளையை கை கொள்ற ஜாதி தான் ஞானமும் வேகமும் உள்ள பெரிய ஜாதி என்று சொல்வார்களாம் உலகத்தில் வாழக்கூடிய ஜனங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 33 இருந்து 36 வரை வாசிக்கும். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள். நீங்கள் தேவனிடத்தில் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள். அதை விட்டு விலகாதிருங்கள். பாத்தீங்களா? அதை விட்டு விலகாதிருங்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். புத்தியை கர்த்தரிடத்துல கேட்கணும், ஞானத்தை அடையணும், அதை விட்டு விலகக்கூடாது. அடுத்த வசனம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். என்னை செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலை அருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தருடைய வாசற்படியில் காத்திருப்பதை நாடுகிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கு கனம் கொடுத்தேனா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா. என்ன கனம் பண்ண, நான் உன்னை கனம் பண்றேன் கர்த்தர் சொல்றேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். தேவனை கனவீனப்படுத்தினால் நீங்களும் கனவீனப்படுவீர்கள். தேவனை துதிப்பது எவ்வளவு முக்கியமான சமயம் என்றால், நாம் ஆராதனைக்கு காலதாமதமாய் வரும். 11:30 வரும், 10 மணிக்கு நான் ஆரம்பிச்சோம். சாலமோன் நானி சொல்றாரு, அங்க என்ன கர்த்தர் சொல்ற, என் வாசப்படியில் நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியமா. கர்த்தருக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கணும், கர்த்தருடைய சொல்ல கேட்கணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். இந்த வார்த்தை தான் காதுல துணித்தது. ஏனென்றால் நம்முடைய தேவன் காணக்கூடாதவராய் இருக்கிறார். ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய
எபிரேயர் 11:6 நினைக்கிறேன். விசுவாசமானது காணப்படுகிறவைகளின் உறுதியும், வாசிங்க எபிரேயர் 11:6. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எபிரேயர் 11:6 12. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின் நிச்சயம். காணக்கூடாதது விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னா, பெரிய ஜாதி ஆக்குவேன், வானத்து நட்சத்திரம் பாரு, என்ன குடும்பம், என்ன முடியாது, அதை போல ஒரு சந்ததி இருக்கும். கடற்கரைக்கு அழைத்து போனார், மணல் அள்ளி எண்ணிப்பாரு, என்ன முடியுமா, என்ன முடியாது ஆண்டவரே, இதை போல ஒரு சந்ததி இருக்கும். அதை அவன் விசுவாசித்தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். கர்த்தர் சொல்ற, என் வார்த்தையை நம்பு, விசுவாசி, என் வார்த்தையை விசுவாசி, என்ன நம்பு. விட்டாரா, பெரிய ஜாதி ஆக்கினார். நமக்கெல்லாம் தகப்பன் யாரு? ஆபிரகாம். விசுவாசிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். இனி உன் பேர் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். இனி உன் பேர் சாராய் அல்ல, சாரால் விசுவாசிகளுக்கு தாய். தான் 100 வயதான மனை சாராளுடைய கற்பம் செத்துவிட்டு என்பதை எண்ணாதிருந்தான். விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 99வது வயதிலே தரிசனமாக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? நாம தான் போய் சொல்லுவோம், நாம தான் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டோம். அரசியல் கட்சிகள் அநேக வாக்குறுதி சொல்வாங்க, ஒன்னையும் நிறைவேற்ற மாட்டோம். முடியாத காரியத்தை சொல்வார், ஆட்சியில் இருக்கும்போது செய்ய மாட்டாங்க. 7500 ரூபா கொடுக்கணுமா ஒரு குடும்பத்துக்கு? இது கூடுற காரியமா? இது நடக்கிற காரியமா? காங்கிரஸ் சொல்லுது, நீ ஆட்சியில் இருக்கும்போது 7500 ரூபா கொடுப்பியா ஒரு குடும்பத்துக்கு? இங்க பொருளாதாரமே இல்லையே. வேர்ல்டு பேங்க்ல, உலக வங்கியில அவ்வளவு கடன். நெட்டை ஓபன் பண்ணி பார்க்கிறேன், இந்த கஷ்டத்தின் நேரத்திலும் இந்த உலகத்திலே அதிகமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிற நாடு அமெரிக்கா. இந்தியாவுக்கு 29 கோடி கொடுக்குறான். அவன் கஷ்டப்படுறான். இப்ப பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா 29,000 கோடி கொடுத்துருக்கான் இந்தியாவுக்கு. ஜெபிக்கணும் அமெரிக்காவுக்காக. ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். உலக நாடுகளுக்காய் ஜெபிக்கணும். கிறிஸ்தவ தேசங்களுக்காய் ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வாக்குறுதி சொல்லிட்டார்னா அதை செய்யாம இருக்கவே மாட்டார். தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் உங்களுக்கு ஏற்படுத்தும். கர்த்தர் சொல்றார், தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் உனக்கு ஏற்படுத்துவேன். நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 12:1. நீதிமொழிகள் 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன மனிதர்களுடைய பட்டியலே வைக்க கூடாது. நாய், குரங்கு, இந்த மிருக பட்டியல்ல சேர்த்த. தாவீது அரசனை நாத்தான் தீர்க்கதரிசி கடிந்து கொண்ட பொழுது 51வது சங்கீதத்தை பாவ அறிக்கையின் சங்கீதமாய் எழுதினார். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது
என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப. 13:18 நீதிமொழிகள் 13:18 நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். தேவனால் கனமடைப்பட்ட பாத்திரமாய் இருப்பான். அதே விழுந்த தாவீதைத்தான் கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வாலிபர்கள் தவறி விழுவது சகஜான் வேதம் சொல்லுது. ஆனா வேதம் சொல்லுது, தூங்குகிற மரித்தோரை விட்டு எழுந்திரு, தூங்குகிற நீ மரித்தோரை தூசியை உதறி விட்டு என்று வேதம் சொல்லுது. தூங்குகிற நீ தூசியை உதறி விட்டு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு விழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். நாம நம்மளை தேவன் சைன் பண்ண பிரகாசிக்க செய்யத்தான் விரும்புகிறோம். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்பதை தேவனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலே மின்னிக் கொண்டிருக்கிறது. அதை போல உன் வாழ்க்கை மின்ன வேண்டுமானால், அதை போல உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமையானால், நீ தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள், அவருடைய கற்பனைகளை கைக்கொள், அவருடைய புத்தியை ஏற்றுக்கொள், அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள், அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப. அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது குறிப்பு சங்கீதம் 119:67. உத்தரவுப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். வாசிக்கலாம். உபத்திரவப்படுகிறதுக்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடந்தேன். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடந்தேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். வழி தப்பி நடக்க கூடாது. எப்ப நடந்தாரு சங்கீதக்காரன்? வழி தப்பி. உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி. வருமுன் காத்துக்கொள்வது சிறந்தது. அப்புறம் மண்டை உடைஞ்சிச்சுன்னா அப்புறம் வேற வழி கிடையாது. உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். ஒரு ஆடு வழி தப்பி சென்றது. 99 ஆடு மந்தையில் இருந்தது, ஒரு ஆடு காணல. ஏன்? வழி தப்பி போயிடுச்சு. இயேசுவை பின்பற்றி நடக்கணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கணும். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், அவருடைய அடிச்சுவடுகள் மேலாக நம்முடைய அடிச்சுவடுகளை பதித்து நடந்து வரவே. இவைகள் என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் வார்த்தையை கவனிக்கிறது, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவைகளை ஒரு காலம் என்னிடத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிற ஆடாயிரு. தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை நடத்துகிறார். எனக்கு உயர்வு தான். கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறபடினா எனக்கு சோறு என்ற நிலைமை வரவே வராது. ஏன்? கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். எனக்கு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அமர்ந்த தண்ணீர், சமாதானமான வாழ்க்கை. யோபுவின் உபத்திரம். அதை போல வேதத்தில் யாரும் உபத்திரப்பட்டிருக்கவே முடியாது. என் உபத்திரவங்கள் திராசிலே நெருக்கப்பட்டார், என் பாரங்கள் திராசிலே நெருக்கப்பட்டார். கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமாய் இருக்கும் யோபு சொல்றார்.
வேதம் சொல்லுது, யோபுவின் முன்னிலைமையை பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான blessing, double blessing. எரேமியா 8ஆம் அதிகாரம், எரேமியா 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ள ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே நான் முடிக்கிறேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, விழுந்திருக்கிறவங்க எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவங்க திரும்புகிறதில்லையோ. கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை விட்டு திசை திரும்பி போயிருப்பாயே ஆனால் இயேசு வண்டை ஓடிவா. இயேசு உன்னை அரவணைக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசுவின் அன்பு மாயமில்லை. அவர் உன்னை அரவணைக்க விரும்புகிறார். எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? நல்ல தகப்பன்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்க, உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களை படைத்த தேவன் உங்களுக்கு நன்மையான ஈவை வழங்காதிருப்பது நிச்சயம். நிச்சயமாய் உங்களுக்கு வழங்குவார் நன்மையான ஈவு. வேதம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, பரலோகத்திலிருந்து கடந்து வருகிறது. பிளஸ் இயேசு உன்னை ஆசீர்வதிக்கும்படியா அவர் கையை உனக்கு நேராய் உயர்த்துகிறார். உன் குடும்பத்தின் தரித்திரம் மாறுகிறது, வேலையின்மை மாறுகிறது, வேலை வாய்ப்பு உருவாகிறது, கஷ்டங்கள் மாறுகிறது, கடன் தொல்லை மாறுகிறது. இந்த பொருளாதார இழப்பு நிச்சயமாய் சரியாகும். வியாதி மாறும். கொரோனா தேசத்தை விட்டு புறப்பட்டு செல்லும். உலகத்தை விட்டு இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறோம், கடிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் அங்கலாய்த்து வாடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பட்டினி சாவு ஏற்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே மனம் இறங்கும். நினிவேக்கு இரக்கம் செய்தீரே, எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். பர்சன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய் கடந்து வரலாம். பிரைஸ் காட். ஹalleluya. ஓ ரபாஷியா கரபலா சந்தரா பௌஷலா புரா ஓ ரங்கனாரி கதர பலா பௌஷியா அங்கரா பௌஷலா பதுரா. ஓ பிரைஸ் இன் ஜீசஸ் நேம். ஹalleluya. ஆனந்த களிப்புள்ள உதடுகள். ஓ ரபலா பௌஷலா பதுரா பலா ஓ சந்தனா ரிகனா பௌஷியா அந்தரா பௌஷலா பதுரா பலா ஓ ரபனி அங்கர பலா ஷபரா பலா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரசன்ஸ்குள்ள இருங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வா. கர்த்தர் உங்களை நிரப்புகிறேன். Thank you Father. Oh, thank you Lord. Hallelujah. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord. மேலானது உன் பேரன்பு
செய்த
ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தந்தையே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். ஒரு வசனத்தின்படி அடியானை நன்றாய் உடைய சகல பிரசாதங்களை பார்க்க உடைய வார்த்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை காத்திருக்கிறபடியா உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா எங்களை வசனத்தை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். மெய் வழியை பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்தை எனக்கு காண்பித்து அதற்காய் நன்றி. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய சத்தியத்திலே உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் என்று தாவீது அரசன் சொன்னார். சிலர் ஆரோக்கியமான உபதேசத்தை பெருக்க மனதில்லாதபடி திரளான போதகர்களை நியமித்து சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலமரம் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் பிள்ளைகளை ஆசை தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு கொடுத்த கட்டளை மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. அவருடைய கட்டளை வசனத்தை கைக்கொள், அதன்படி நட. கட்டளையை விளக்கு வேதமை விளச்ச போதக சுற்றையை ஜீவ வழி, ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகம் செல்லக்கூடிய வாசல் நெருக்கமாய் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்கிறவர் சிலர். உலகம் வேண்டாம், உலகம் ஒரு மாயை, வாலிபம் ஒரு மாயை, அது கடந்து போகிறது. பிள்ளைகளை ஆசீர்வதியுமா, பிள்ளைகளை உம்முடைய சத்தியத்தின்படி என்னை நடந்து கொள்கிறேன். உம்முடைய வழியை எனக்கு காண்பித்த சத்தியத்திலே நடக்கிறேன். அந்த சத்தியம் என்னை உம்முடைய வாசஸ்தலத்துக்கு பரலோகத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கிறேன். உம்முடைய சத்திய வசனம் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். இயேசு சொல்வார், நான் அறியேன். அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. புத்தியுள்ள கன்னிகைகள் விளக்கு வைத்திருந்தார்கள், எரிவெட்டி வைத்திருந்தார்கள். என்னை ஜெபம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தீவெட்டி எடுத்து கொடுத்து மணவாளனுடைய சந்தோஷத்தில் பிரவேசித்தார். புத்தி இல்லாதவர்களோ நாங்கள் கடை வீதிக்கு சென்று எண்ணெய் வாங்கி வருவோம், காத்திருக்க மாட்டார். இயேசு இவ்வளவு நாள் காத்திருந்தது போதும், அவர் வாசல் அருகே வந்துவிட்டார். அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்தேறிவிட்டன. ஆயத்தமாகும் ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 4 பார்க்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர்கள் பாதப்படியிலே வைத்து பரலோக ராஜ்யத்தை, இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி சொன்னேன். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய அறிவை எனக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்,
எனக்கு ஆவிக்குரிய அறிவு வேண்டும், உலக அறிவு எனக்கு வேண்டும், வேத அறிவு எனக்கு வேண்டும். வேதத்தை படி, கல்வி அறிவு உனக்கு கிடைக்கும். உனக்கு அறிவை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். புத்திமதியை விரும்புகிறவன் கனமடைவான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்ப பொழுது என் ஆவியை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள். பரிசுத்தவான்கள் தயவாய் என்னை கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அவர்கள் இக்கட்டில் இன்னும் ஜெபிப்பேன். தேங்க்யூ லார்ட். உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வசனத்தை காத்து நடக்கிறேன். ஜனங்களுடைய உபத்திரவத்தை மாற்றும் கஷ்ட காலம் முடிந்து போயிற்று. ஒரு செழுமை, ஒரு சேவம் எங்கள் தேசத்துக்கு வருவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதி. பொருளாதார நெருக்கடி, மந்த நிலைமை மாறட்டும். ஜனங்களுடைய தேவைகளை சந்தி, உபத்திரவங்களை மாற்றும். நீ உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். யோபு உபத்திரவப்பட்டார், ரெட்டிப்பாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். டபுள் பிளஸிங், இரட்டத்தனையான நன்மை உன் வாசல் அருகே வரும், உன் குடும்பத்திற்குள்ளே நீரூற்றாய் கடந்து வரும். மல்கியாவிலே சொல்லி இருக்கிறபடி வானத்தின் பலகணிகளை கர்த்தர் உன் வீட்டிற்கு நேராய் திறப்பார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்பப்படுவாய். கர்த்தர் உன் ஊழியக்காரரை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய பிரசன்ன பிள்ளைகளை நடத்துவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நாம் அனைவரோடும் கூட, விசேஷம் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருக பரியந்தம் நிலை பெற்று இருப்பதால். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெஸ்ட் கர்த்தர் உங்கள்